வணக்கம் மாயவளை மக்களே. ஆளுநரை சந்திக்க முடியாம விஜய் திரும்பியிருக்காரு. விஜய் அவர்கள் பெரும்பான்மை கடிதத்தோட ஆளுநர் மாளிகைக்கு போனப்போ ஆளுநருக்கு சந்திக்க நேரம் ஒதுக்கப்படலன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆளுநர் இப்போ அவசர வேலையா கேரளா கிளம்பி போறதால இந்த சந்திப்பு நடக்காமலேயே போயிருக்கு. இதனால ஆளுநரை சந்திக்காமலேயே விஜய் அவரோட கார்ல பாதியிலேயே திரும்பி வந்துட்டாரு. விஜய் அவர்கள் 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை இலக்கை தாண்டி 120 இடங்களுடன் பலமா ஆட்சி அமைக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 2-3 நாட்களா நீடிச்ச இழுபறிக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான கட்சி இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. விஜயின் கட்சி 107 இடங்கள், காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிக 2 மற்றும் IUML 2 என மொத்தம் 120 இடங்களோட ஒரு மெகா கூட்டணியா இப்போ ஆட்சி அமைய போகுது. பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று ஆட்சியை தான் இப்போ தமிழ்நாடு பார்க்க போகுது. விஜய் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டவங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த 5 முக்கியமான வாக்குறுதிகள் தான் இப்போ ஹைலைட். அத ஒவ்வொன்னா பாப்போம். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது சாதாரண குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார பலமா இருக்கும். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து பேருந்துகளிலும் இலவசம். இப்போ இருக்கிறது மாதிரி இல்லாம பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணத்தை உறுதி செய்ய போறாரு. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். சமையல் எரிவாயு விலை ஏறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்களை முற்றிலும் இலவசமா கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காரு. தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். மாணவர்கள் மேல இருக்கிற சுமையை குறைக்க கல்வி கட்டணம் ரத்து என்ற அதிரடி முடிவை எடுக்க போறாரு. இது பல மாணவர்களோட படிப்புக்கு வரப்பிரசாதமா அமையும். இலவச மின்சாரம். மாதம் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு மின்சார கட்டணமே கிடையாது. இது நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இப்படி பல அதிரடி திட்டங்களோட விஜய் அவரோட அரசியல் பயணத்தை முதல்வர் நாற்காலியிலிருந்து தொடங்க போறாரு. தமிழக அரசியல்ல இது ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். இந்த மாற்றம் மக்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த திட்டங்கள்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? விஜய் முதலமைச்சர் ஆகிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.